Hi, hello, வணக்கம். வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா ரைஸ். இது வந்து பேஸ்ட்டாக செஞ்சு அதுக்கப்புறம் புதினா ரைஸ் கலக்க போகிறோம். இப்போது ஒரு கட்டு புதினா எடுத்துட்டுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கட்டு புதினா எடுத்துட்டுருக்கேன். இலை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலம்பணும். நிறைய மண் இருக்குது. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மண்ணெல்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அலசிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையானது வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். 3 வெங்காயம், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி, உப்பு, பச்சை மிளகாய் 3 எடுத்துட்டுருக்கேன், பூண்டு கொஞ்சம். இது எல்லாத்தையும் நறுக்கிக்க போகிறேன். நான் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சாப்பர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சாப்பர். இப்போ ஆனியன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த ஆனியன் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ 1.5 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்க போகிறேன். வதக்கும் போது மீதி 1.5 போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ புதினா போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பருப்பு, கீரை எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிச்சு. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரேன். இது பாருங்கள், இதேமாதிரி பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா டிஃபன் பாக்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு வானலியில் நெய் விட்டுக்க போகிறேன். நெய் வேணான்றவங்க எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்ருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, இப்போ நான் கொஞ்சம் முந்திரி போட்டுக்க போகிறேன். முந்திரி தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். முந்திரி நல்லாயிருக்கும் போட்டால். இப்போது அந்த 1.5 பச்சை மிளகாய் மீதி இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். ஆனியன் சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் எவ்வளோ வதக்கிறோமோ அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச விழுது, புதினா விழுது போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சாதத்துக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம். நான் சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டுக்கணும். ஆனால் சாதம் உடையாமல் பார்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இது ஆறுனா இன்னும் நல்லா உதிரியாக வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த புதினா ரைஸ். இப்போ புதினா ரைஸ் ரெடி. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம், சர்விங் பவுலில். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதினா ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.